ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கல அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுத்து தொழில் செய்யலாம்ல. ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னா, அங்க வந்திருக்கிற மாணவிகள் எல்லாருக்கும் வந்து மைக்ல என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து வருங்கால முதல்வர் அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு அந்த காரணத்துக்காக தான் கக்கப்பட்ட வன்மமா தான் அந்த மொத்த விமர்சனமும் நான் பாக்குறேன். நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அந்த பொண்ணு நாளைக்கு இன்னொருத்துக்கு மனைவியா தான் ஆவாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நானும் தமிழ்நாடு சிஎம்ஆ விஜயனாவும் சேர்ந்து இணைந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கண்டிப்பா கொடுப்போம்னு உறுதி செய்யறேன். ஏங்க பரிசு வாங்கின மாணவிகள் எல்லாருமே நாளைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ ஒரு பெரிய இன்ஜினியராகவோ ஏன் பெரிய ஒரு கலெக்டரா கூட ஆகலாம். இந்த பிற்பக்கத்தனத்தோட உச்சம். இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் எங்க இப்போ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அத்திப்பட்டியில ஒரு கிராமத்தை காணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரியாரிஸ்ட் அமைப்பையே காணும். இந்த நாகரிகத்தை சீரழித்து சின்ன பண்ணமாக்கல அந்த நிகழ்ச்சியில் மாணவிகளை மயிலும் மாணவிகளை அமிதாவின் மாதான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். இந்த மாநாடு மயிலோட ப்ரோக்ராம் டான்ஸ் நிகழ்ச்சி இருக்கு, நடன நிகழ்ச்சியில ஒரு ஃபோக் டான்ஸை பாருங்க, வெஸ்டர்ன் டான்ஸை பாருங்க, குத்து டான்ஸை பாருங்கன்னு ஒரு காம்படிஷன் வச்சா வேல்முருகன் அவர்கள் எதை போய் பார்த்துருக்காரு பத்தியா? அவர் புத்தி எப்படி அப்படிதான் அவர் செயல்படுவார். ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. இல்லை, எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு 4-5 வருஷமா அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு புரியல. ஒருத்தர் தவறா பேசியிருக்காரு, அறுவருக்கு தக்க வகையில பேசியிருக்காரு, தப்பா பேசியிருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். அவர் பேசியிருக்கிறது தப்புன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இல்லையே. அந்த அளவுக்கு என்ன ஒரு கூட்டணி தர்மம்ட்டு எங்களுக்கு புரியல. நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. போக்சோ வழக்கில் கைதாவாரா வேல்முருகன்? வேல்முருகன் போக்சோல கைதார அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாரு? ஒரு வன்கொடுமை ஒன்று பண்ணிட்டாப்ல. வன்கொடுமையா? ஆமா, பாலியல் வன்கொடுமை இல்லடா, வார்த்தை வன்கொடுமை. அதுவும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான். இவ்வளோ அருவருக்கு தக்க ஒரு மேடை பேச்சை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி தலைவரும் பேசினதில்லை. இங்கே பேசுவாங்களான்னு தெரியல. என்னடா சொல்ற? அசிங்கமா பேசுறதுனாலே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் நம்பர் 1. ஆமா, வேல்முருகன் அவருக்கே டஃப் கொடுப்பாரு போல. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அசிங்கமா பேசக்கூடிய ஆள், கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆள். வேல்முருகன் பேசியிருக்க பேச்சு வந்து ஒரு அருவருக்கு தக்க ஒரு வக்ர ஸ்பீச் தான் சொல்லணும், வக்ர பேச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இவனும் கூலி முன்னாடியே பேசி வச்சிருப்பானுங்க. டிவிக்கு யாரெல்லாம் அசிங்கமா பேசுறாங்களோ, அவதூறு பரப்புறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கல அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல. எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிறவி? தமிழ்நாடு முழுக்க அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களை அழைச்சி ஒரு சிறிய பரிசு ஒன்று கொடுத்து அந்த குழந்தைங்க கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து ரொம்ப அழகாக நடத்தக்கூடிய ஒரு விழா. அது பரிசு அளிக்கிற விழா, மாணவிகள் பரிசு அளிக்கிற விழா. அங்கே வந்திருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து விஜயை தன் அண்ணனாவோ அப்பாவோ நினச்சி வந்து அழகாக ஒரு தன்னுடைய அன்பை பரிமாறி அவங்க அண்ணா இப்படி வைங்க, இப்படி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவேன், இப்படி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவேன், அப்பா அண்ணா அப்படின்னு சொல்லி அன்பை பரிமாறி தன்னுடைய விஜய் குழந்தைங்களுக்கே வந்து 20-25 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு, பையனுக்கு 25-26 வயசு இருக்கும். அவங்களோட 10 வயசு 5 வயசு சின்ன பசங்க. அவங்க தன்னுடைய குழந்தை மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ வந்து இப்போ பொன் சிரிப்போட வரவேற்று அந்த குழந்தைங்கள வந்து அழகாக வந்து ரிசீவ் பண்ணி பரிசு கொடுத்தா அந்த ஒரு அழகான நிகழ்வை வேல்முருகனால எப்படி இவ்வளோ கேவலமாக பார்க்க முடியுதுன்னு தெரியல. இதில் தமிழர்னா இப்படி பண்ணுவார், இதில் தமிழர் எங்கே வந்தாங்கன்னு தெரியல, தமிழர் பாரம்பரியம் நாகரிகம் எங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஒரு அழகான பரிசளிக்கக்கூடிய நிகழ்வு. இதை எப்படி உங்களால் வந்து இவ்வளோ வன்மமாக வந்து இவ்வளோ வக்கரமாக வந்து பார்க்க முடியுதுன்னு தெரியல. ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னா, அங்கே வந்திருக்கிற மாணவிகள் எல்லாருமே வந்து மைக்கில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து வருங்கால முதல்வர் அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு அந்த காரணத்துக்காக தான் கக்கப்பட்ட வன்மமாக தான் இந்த மொத்த விமர்சனமாக நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச என்னோட விஜய் அண்ணா கையால என்னோட சக்சஸ்க்கான அவார்டை நான் வாங்குறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயரா வச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன். வருங்கால முதல்வர்னு சொன்னா நம்ம 40 வருஷமா கட்சி வச்சிருக்கிறோம், நம்மள எவனுமே சொல்லல. நேற்று வந்தோன்னு எப்படி சொல்றாங்கன்னா அந்த வன்மம், அதுக்குன்ட்டு விஜயை விமர்சிக்கலாம், நாங்க எதிர் விமர்சனத்தை வைப்போம். விஜய் தரப்புல இருந்து தொண்டர்களோ தோழர்களோ எதிர் விமர்சனத்தை வைப்பாங்க. அங்க வந்துட்டு குழந்தைங்களை யாருக்கு அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கல அனுமதிக்கிறேன். வேல்முருகன் அவர்களே,
லிப் கிஸ் கொடுக்குறாங்கன்றீங்க. யாருக்கிட்ட லிப் கிஸ் கொடுத்தா? ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட? அப்படி ஒரு நடக்கவே இல்லை. அப்படி ஒரு நடந்தா தானே ஆதாரம் அது இதுலாம் இருக்க முடியும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏதோ வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வாங்கிட்டேன் வாங்குறதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சீட்டு வாங்குறதுக்குலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு நாளைக்கு இன்னொருத்தருக்கு மனைவியார பொண்ணுக்கு கையை பிடிச்சி போட்டோ எடுக்கிறாங்க, மேடை ஏத்துறாங்கன்றீங்களே, அந்த பொண்ணு நாளைக்கு இன்னொருத்தருக்கு மனைவியா தான் ஆவாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நானும் தமிழ்நாடு சிஎம்ஆ விஜயனாவும் சேர்ந்து இணைந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கண்டிப்பா கொடுப்போம்னு உறுதி செய்யறேன். ஏங்க பரிசு வாங்கின மாணவிகள் எல்லாருமே நாளைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ ஒரு பெரிய இன்ஜினியராவோ ஏன் பெரிய ஒரு கலெக்டரா கூட ஆகலாம். நீங்க எப்படி இப்படி முடிவு பண்ணலாம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு மணி ஆகணும் அப்படின்ட்டு? இதுதான் பிற்போக்குத்தனத்தோட உச்சம். இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் எங்க இப்போ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? இந்த அத்திப்பட்டியில ஒரு கிராமத்தை காணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரியாரிஸ்ட் அமைப்பையே காணும். வேல்முருகன் பீச்சுக்கு அப்புறம் காணவில்லை. எந்த நடிகனுக்கு சேர்ந்தது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? விஜய் அவர்களை அண்ணான்னு அப்பான்னு சொல்லி அன்போடு அரவணைக்கிறாங்க குழந்தைங்க. அவரும் தன்னுடைய குழந்தைகள் போல நினைச்சு அவங்ககிட்ட பாசமா பேசி அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாரு. எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வு. இதை போய் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடுன்ற பேர்ல, தமிழர் பழக்க வழக்கம்ன்ற பேர்ல கூட்டி கொடுக்குறாங்கன்ட்டு இவ்வளவு பச்சையா விமர்சனத்தை வைக்கிறீங்களே, இவ்வளவு கொச்சையா விமர்சனத்தை வைக்கிறீங்களே, இவ்வளவு கேவலமா இவ்வளவு வன்மமா விமர்சனத்தை வைக்கிறீங்களே வேல்முருகன் அவர்களே. அங்க மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் கூட உட்காந்து அவ்வளோ அன்போட விஜய் அண்ணான்னு தழுவுறாங்க. அதை போய் எப்படி உங்களால இவ்வளவு கேவலமா பேச முடிஞ்சிச்சு? தமிழர் பண்பாடு இதுதான். நான் இவ்வளவு கேவலமா பேச சொல்லுதா? இதுதான் தமிழர் பண்பாடா? தமிழை எப்படி இருக்கணும், தமிழ் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்லாதீங்க வேல்முருகன் அவர்களே. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உங்க வீட்டுல இருக்க பெண்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க? காரி மூஞ்சில துப்புவாங்க, என்னையா பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு. விஜய் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மதிப்பெண்கள் பெற்று அந்த மேடைக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து இன்னமும் மோட்டிவேஷன் எடுத்துட்டு எவ்வளவு பேர் நல்லா படிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கும். இதை போய் உங்களால எப்படி கொச்சா விமர்சனம் பண்ண முடியுது? 1 மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமா கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் என்கிட்ட வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, விஜய் அவர்களை விமர்சனம் நான் பண்ணல, அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணல, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்றாங்க. நான் சொல்றேன், நீங்க விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை வேல்முருகன் அவர்களே. அங்க வந்திருக்க மாணவிகளை தான் இழிவுபடுத்துறீங்க. அங்க வந்திருக்க மாணவிகளை தான் நீங்க கேவலமா விமர்சிச்சீங்க. அதற்கு தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க விஜய்கிட்டயோ தமிழக வெற்றி கழகத்தையோ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க நான் தப்பு பண்ணல நீங்க சொல்றீங்க. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள்கிட்ட உங்க இந்த ஸ்பீச்சை எடுத்து போட்டு காட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்க பேசுறது தப்பு இல்லையானா அப்போ நீங்க மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்க முடிவெடுங்க. பாஜக விமர்சிக்கணும்னா ஈஸியாக விமர்சிட்டு போயிடலாம். அவங்க ஊழல், அவங்க மதத்தை ஈஸியாக விமர்சிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி அதிமுக விமர்சிக்கணும்னா அவங்களுடைய ஊழல், அவங்க கட்சிக்கு பண்ணக்கூடிய தவறுகளை ஈஸியாக விமர்சிச்சுட்டு போயிடலாம். தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கணும் போது தான் பெரிய பெரிய பேச்சாளர்கள் பெரிய பெரிய கட்சி தலைவர்களோடையும் கண்ணாமண்ணு போய் மாட்டிக்கிறாங்க. என்ன தெரியுமா காரணம்? அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் எந்த ஊழலுமே பண்ணல. அவர் ஒரு நியூ பொலிட்டிஷியன். அவர் எப்படி விமர்சிக்கிறதுன்னு தெரியாத கண்ணாமண்ணு அசிங்கமா பேசுறது அப்படி இப்படி விமர்சிச்சு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. தெளிவா சொல்லணும்னா, ஒரு குற்றமற்றவரை விமர்சிக்க ஒரு குற்றவாளியாக மாறினார் வேல்முருகன் அவர்கள். வாழ்த்துக்கள். நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசளித்தா அது கலாச்சார சீர்கேடுன்னு சொல்ற வேல்முருகன் அவர்களே, கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது உங்க கலாச்சாரம் சீர்கெடவில்லையா? கலாச்சார காவலரே, ஏன் 50 அடிக்கு ஒரு டாஸ்மார்க் வச்சிருக்கீங்களே, அதுல உங்க கலாச்சாரம் சீர்கெடவில்லையா? இல்ல ஏன் தமிழ்நாட்டோட கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாங்களே, அப்போ உங்க கலாச்சாரம் சீர்கெடவில்லையா? நேத்திக்கு 19 வயசு பையன் 80 வயசு மூதாட்டி வயசான முதியவரை கஞ்சா போதையில கற்பழிச்சிட்டான். இதனால உங்க தமிழ் கலாச்சாரம் சீர்கெடவில்லை இல்லையா? எதை விமர்சிக்க வேண்டிய நீங்கள் எதை விமர்சிக்கிறீங்க? ஒரு பாராட்டக்கூடிய விஷயத்தை விமர்சிக்கிறீங்க, ஒரு விமர்சிக்க வேண்டிய விஷயத்துக்கு அங்கேயா இருக்கீங்க. மதவாதம் பேசக்கூடிய பாஜக இருக்க தமிழிசையே வேல்முருகன் அவர்கள் பேசுனது தப்புன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா பெரியாரிசம் பேசக்கூடிய திமுக இப்போ வரைக்கும் அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி அம்பேத்கரிசம் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள், ஒடுக்கப்பட்ட விழுப்புநிலை மக்களுக்காக குரல் கொடுத்த திருமாவளவன் அவர்கள்
வேல்முருகன் பேசினது எனக்கு புரியலன்ட்டார். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. இல்ல எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு 4-5 வருஷமா அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு புரியல. ஒருத்தர் தவறா பேசியிருக்காரு, அறுவருக்கு தக்க வகையில பேசியிருக்காரு, தப்பா பேசியிருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். அவர் பேசியிருக்கிறது தப்புன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இல்லையே. அந்த அளவுக்கு என்ன ஒரு கூட்டணி தர்மம்ட்டு எங்களுக்கு புரியல. நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல. என்ன இவரு கூத்தாடி போகாதீங்க, கூத்தாடி இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு சினிமா துறையில இருக்கவங்க. இவருக்கு சினிமானே பிடிக்காது போல, ஆக்டர்னே பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவன் என்ன பண்ணிட்டான், இவருக்கு கூத்தாடினா பிடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிச்ச படத்தை எடுத்து போட்டு காமிட்டான். இவரே ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவரே ஒரு கூத்தாடி. எனக்கு சரியான சிரிப்பாயிடுச்சு. சரியான கூத்தா போயிடுச்சுன்னா போங்களேன். ஏன் வேல்முருகன் கூத்தாடி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் திமுக கூட்டணியில இருக்கிறாரு? ஸ்டாலின் அவர்கள் யாரு? அவரும் ஒரு கூத்தாடி தான். அவர் படம் நடிச்சிருக்காருல்ல. உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவரும் ஒரு பெரிய கூத்தாடி தான். அவரும் ஒரு கதாநாயகன் தானே. ஏன் கலைஞர் எந்த துறையை சேர்ந்தவரு? அவரும் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் தான். அவரு வசனம் எழுதுறவரு. இதுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்கள் அதிமுக இருந்தாரு. ஜெயலலிதா யாரு? அவங்களும் ஒரு கூத்தாடி தான். எம்ஜிஆர் யாரு? அவரும் ஒரு கூத்தாடி தான். எதுக்கு இது? அதுதான் சொன்னேனே, அவர் எப்படி விமர்சிக்குதுன்னு தெரியல. என்ன தாது உணர்வோம் அப்படின்ட்டு வளர்றது. அது வந்து இவர் வந்து கலைஞர்கிட்ட போய் கேட்டாராம். மாநாட மயிலாட நிகழ்ச்சியில வந்து மாநாடல மயிலாடல நமிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து பாட்டு நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணு சொன்னாராம். உங்க கூட்டணியில் இருக்க திமுக கட்சியில இருக்கவங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா அவர்கள்லாம் வந்து மேடையில் எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க. அது என்னைக்காவது கண்டிச்சு விமர்சிக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? உங்களால முடியுமா? மூத்த அமைச்சர் அவர்களே, நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன். நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சீரழித்து சின்னாப்பண்ணமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானும் ஆடவில்லை, மயிலும் ஆடவில்லை, நமிதாவின் மாதான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். மாநாடு மயிலாட ப்ரோக்ராம் டான்ஸ் நிகழ்ச்சி இருக்கு பத்தியா, நடன நிகழ்ச்சியில ஒரு ஃபோக் டான்ஸை பாருங்க, வெஸ்டர்ன் டான்ஸை பாருங்க, குத்து டான்ஸை பாருங்கன்னு ஒரு காம்படிஷன் வச்சா வேல்முருகன் அவர்கள் எதை போய் பார்த்துருக்காரு பத்தியா? அவர் புத்தி எப்படி இருக்கும் அப்படிதான் அவர் செயல்படுவார். ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? வேல்முருகன் அவர் மேல போக்சோ சட்ட வழக்கு மட்டும் இல்ல, நமிதா அவர்களை கேவலமா ஆபாசமா விமர்சிச்சார்ல, செக்ஷுவல் கமெண்டா, அதுக்கும் ஒரு வழக்கு போடணும் அவர் மேல. நமிதா அவர்கள் தானே போடணும். அதனால நமிதா அவர்கள் கண்கள்ல படகுற வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. என்னதான் நமிதா அவர்கள் ஒரு நடிகையா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நாளைக்கு அவங்க குடும்பங்கள் அவங்களோட குழந்தைங்க கூட யாருன்னா பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா? இருந்தாலும் குழந்தைங்களை விமர்சிக்கிறதுக்கே வந்து ஃபீல் பண்ணல, குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு வேற இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்களா? என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த தப்புமே பண்ணலையா. அதாவது அவர் விஜய் அவர்களை விமர்சிக்கவே இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் விஜய் அவர்களை விமர்சிக்கல, அங்கே வந்த மாணவிகள் அவர் பெற்றோரை எவ்வளோ கேவலமாக விமர்சிங்க, நடிகை நமிதாவை எவ்வளோ கேவலமாக விமர்சிங்க. அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழி பற்றி வந்து பேசி சர்ச்சை ஆயிடுச்சுல, அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு போல்டாக இருந்துட்டார். தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கமலஹாசன் போல்டாக இருந்துட்டாரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு போல்டாக இருந்தார். அவர் பக்கம் நியாயம் இருந்தது, அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு போல்டாக நின்னார். இவர் அதே மாதிரி நம்ம பக்கம் மக்கள் நிற்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நிற்பாங்க, நம்மளும் மன்னிப்பு கேட்க வேணாம், நம்மளும் போல்டா நிற்கிறாங்க. நீங்க பேசினது ஆபாசத்தின் உச்சம், அறுவருக்கு தக்க ஸ்பீச், அதாவது வன்மத்தின் உச்சம். ஒரு வக்கர பேச்சு தான் வேல்முருகன் அவர்கள் பேசுகிற பேச்சு. இது தப்பு இல்லைன்னு நீ ஏன் இன்னும் வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ரோட்ல இறங்கி ஒரு 50 பெண்கள் கிட்ட நீங்க பேசின ஸ்பீச்சை போட்டு காட்டுவோம். அதில் 50 பேர்ல ஒருத்தவங்க பேசுன தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க மன்னிப்பு கேட்க வேணும். என்ன போட்டிக்கு நீங்க தயாரா? அதாவது மன்னிப்புன்றது மச்சான், அதனால மன்னிப்பு கேட்க வேணாம், விட்டுரு. மன்னிப்புன்றது அவன் தப்ப உணர்ந்து உள் மனசு நம்மளா கேட்கறது மன்னிப்பு. அவரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டு அது எப்படின்னா, அவர் கமல் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கல, அதனால நான் வந்து என் நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்போம் அப்படின்னா அந்த அதுவும் இதுவும் ஒண்ணா. நீங்க மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. தமிழ்நாடு மக்கள்
இனிமேல் உங்களை எந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்கன்றத வரும் காலத்துல நீங்களே பார்ப்பீங்க. கண்டிப்பா பார்ப்பீங்க. அறிவான தமிழனுக்கு வேல்முருகன் அவர்களால் மட்டும்தான் தமிழ் உணர்வை பயன்படுத்திக்க முடியுமா? என்னாலையும் முடியும்டா. எப்படிரா? இந்த வீடியோ தமிழனால தான் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. வேல்முருகன் ஸ்பீச்சை பத்தி உங்களோட கமெண்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காத போட்டுருங்க. மறக்காம வீடியோ பார்த்துட்டு போட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு அட்பிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.